Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது Attack on Titan episode 84 part 1. ஓபன் பண்ணா நம்ம ஜீன் இருக்கான்ல, அவன் அப்படியே மனசுக்குள்ள கனவு கண்டுகிட்டு இருக்கான். கண்டிப்பா சிட்டியோட சென்டர்ல ஒரு சூப்பரான வீடு ஒண்ணு நான் கேட்பேன். அங்கதான் இஷ்டத்துக்கு சரக்கு கிடைக்கும். அங்க எனக்குன்னு ஒரு ஃபேமிலி, என்னோட குழந்தைங்க, என்னோட பேர குழந்தைங்கன்னு என்ன கேள்வி கேட்க யாருமே இல்ல. அப்படி ஒரு ஹாப்பி லைஃப் அப்படி இப்படின்ட்டு லூசு பைய கனவு கண்டுகிட்டு இருக்கான். எப்போன்னு கேட்டீங்கன்னா, போன எபிசோடு நம்ம பையில டைட்டன் எல்லாம் கவிட்டு போய் காட்டுல விட்டு அன்னியா குப்பான்ட்ட பேசி அப்படி இப்படின்னு சில சீன்ஸ் எல்லாம் பாத்தீங்களா. அதுக்கு முந்தின நாள் நைட்டு ஆஞ்சி வந்து ஜீனை கூப்பிடுறதுக்காக ஜன்னல்கிட்ட வந்து தட்டிட்டு இருக்கா. வெளில வாடா, நாங்க வெளியில வெயிட் பண்ணிட்டு இருக்கோம்னு. நம்ம பைய காதை பொத்திட்டு வேண்டாம், வேண்டவே வேண்டாம், நான் யாரையும் பார்க்கல, எதையுமே நோட்டீஸ் பண்ணல, நான் போக கூடாது, நான் போமாட்டேன், போகவே மாட்டேன். நான் மட்டும் இங்கே இருந்தேன்னா சிட்டிக்கு நடுவுல ஒரு சூப்பரான வீடு கிடைக்கும், ஜாலியான ஃபேமிலி, சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்ட்டு அவன் போகவே கூடாதுன்ட்டு அங்கேயே உட்காந்துருவான். அப்படியே சுத்தி முத்தி வெளியில காட்டுறாங்க. எல்லா வீடும் தரிசலாகி போய் கிடக்குது. டைட்டன்ஸுங்க ஏறி விளையாண்டுருச்சுங்க. வரமாட்டேன்னு சொல்லிட்டு இருந்தவன் ஒரு வழியா வந்துட்டான். ஆஞ்சி பார்த்துட்டு மிகாசா எல்லா விஷயத்தையும் சொன்னா, என்ன மன்னிச்சிருங்க, அந்த டைம்ல என்னால அங்க இருக்க முடியல, பரவாயில்ல, நீ எல்லாத்தையும் பக்காவா ஹேண்டில் பண்ணிருக்க. நம்ம லெவி பாத்தீங்கன்னா பயங்கரமா அடிபட்டு சண்டை போட முடியாத நிலைமையில இருக்கான். பட் ஆனா உயிரோட தான் இருக்கான். அந்த காயெல்லாம் அவனுக்கு சரியாகிற வரைக்கும் அவனால சண்டை போட முடியாது. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம்னா, கார் டைட்டன் அப்புறம் ரிமைனிங் இருக்கிற அந்த மாலைன் ஃபோர்ஸ் இவங்க கூட எல்லாம் ஒன்னா சேர்ந்து நிக்காம போயிட்டு இருக்க எரனை நம்ம ஸ்டாப் பண்ண போறோம். ஏன்னா இப்ப அவன் பண்ணிட்டு இருக்கிறது பெரிய தப்பு. அதனால நம்ம தான் ஸ்டாப் பண்ணும்பா. சும்மா ஸ்டாப் பண்ணும்னா அது எப்படி பாசிபிள்னு கேட்டா, முதல்ல இவங்க கூட சேர்ந்து யார் யாரெல்லாம் சண்டை போட ரெடியா இருக்காங்களோ அவங்க எல்லாத்தையுமே ஒன்னு சேர்த்தணும். சோ அதை வச்சுதான் யார் யாரெல்லாம் இவங்க சைடு இருக்காங்கன்னு முடிவு பண்ணி அதுக்கப்புறம் பிளான் பண்ண முடியும். இப்போதைக்கு மிகாசாவும் தேவை, அதுக்கப்புறம் அந்த 9 டைட்டன்ஸ்களும் தேவை. அப்படி இல்ல அப்படின்னா இவங்களாலலாம் இறனை எதிர்த்து சண்டை போட முடியாது. பழைய சுப்பீரியர்ஸ் எல்லாருமே காலி, நம்மள வழி நடத்த யாருமே இல்லை. அதனால உன்னோட ஹெல்ப் தேவைன்னு சொல்லி வாயை எடுக்கிறதுக்குள்ளேயே மிகாசா நான் ரெடியும்பா. ஏன்னா அவளுக்கு இறன் மத்தவங்களை கொல்றதுல சுத்தமா இன்ட்ரெஸ்டே இல்லை. என்னதான் அவன் இந்த ஐலாண்டை ப்ரொடெக்ட் பண்ணுன்னு இப்படி பண்ணாலும் அது தப்பு தான். அதனால நான் அவனை கண்டிப்பா ஸ்டாப் பண்ணுவேன்பா. இப்ப அங்கேயும் ஒரு டவுட், இறனை ஸ்டாப் பண்ணிட்டாங்க, அதெல்லாம் ஓகே. ஆனாலுமே அவங்கிட்ட இன்னுமே ஃபவுண்டிங் டைட்டன் பவர் இருக்கும். அது மட்டும் இல்லாம அவன் இன்னும் இந்த உலகத்துல 4 வருஷம் மட்டும்தான் வாழ போறான். அதுக்கப்புறம் இந்த ஐலாண்டுக்கு என்ன ஆகும்? இன்னும் ஒரு 100 வருஷம் கழிச்சு மறுபடியும் இந்த உலகம் நம்மளை குறை சொல்லி கொள்ளதான் வரும். அப்படி இருக்கும்போது இறனை இப்ப ஸ்டாப் பண்றது இந்த ஐலாண்ட்ல இருக்கவங்கள மறுபடியும் சாவடிக்கிறதுக்கு சமந்தானே. அதுக்கு என்ன பண்றதுங்கிற மாதிரி ஜீன் கேட்பான். இப்ப என்னன்னா, மார்லே வந்து சர்ப்ரைஸ் அட்டாக் பண்ணதுக்கு அப்புறம் தான் ரம்பிளிங் ஸ்டார்ட் ஆயிருக்குது. அப்படி இருக்கும்போது இப்போ இந்த ரம்பிளிங்க மட்டும் இவங்க ஸ்டாப் பண்ணாங்கன்னா இதுக்கப்புறம் மற்ற நாடெல்லாம் இந்த ஐலாண்டை தொடர்றதுக்கே பயப்படுவாங்க. ஆனா அங்கேயும் பஞ்சாயத்து இருக்குது. இஃப் இன் கேஸ் இந்த ஐலாண்டை அழிக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா அது இன்னும் வெறி அதிகமாகி கொலவெறியோட வந்து கொள்ளுவானுங்களே, எப்படி இருந்தாலும் இந்த ஐலாண்டு அழிஞ்சு போயிருமே அப்படின்ட்டு இவங்க மாத்தி ஆர்கியூ பண்ணுவாங்க. ஏன்னா எப்படி சுத்தி கணக்கு போட்டாலும் ஐலாண்டுக்கு ஆப்பு வைக்கிற மாதிரி தான் வருது. அதனால தானே இப்ப இறன் மொத்த உலகத்தையுமே அழிக்க போயிருக்கான். ஆனா அது தப்புன்னு ஹாஞ்சி சொல்லுவான். அவளால அதை சுத்தமா ஏத்துக்க முடியல. காட்டுத்தனமா கத்துவானு வைங்க. ஆக்சுவலா இறனை இப்படி பண்றதுக்காக புஷ் பண்ணியிருக்காங்க. அதாவது இந்த தீவுல இருக்கவங்க எல்லாத்தையும் எப்படியாச்சும் காப்பாற்றணும். அந்த ஒரு கண்மூடித்தனமான உண்மைதான் அவனை அப்படி கொண்டு போயிருக்குது. 4 வருஷத்துல செத்துருவான்னா அவன் எவ்வளவு சீக்கிரமா இந்த வேலையை பண்ண முடியுமோ அவ்வளவு சீக்கிரத்துல பண்ணத்தானே செய்வான். ஆக்சுவலா நான் தான் இது எல்லாத்தையுமே கூட இருந்து ஒழுங்கா கைட் பண்ணி கொண்டு போயிருக்கணும். ஏன்னா இன்னுமே நான் தானே சர்வே காப்ஸோட கமாண்டர் அப்படின்ட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுவான். இப்ப அவளுக்கு எப்படி இருக்குதுன்னா, இதுக்கு முன்னாடி செத்து போனாங்கல்ல அவங்க எல்லாருமே இவளை பார்த்துக்கிட்டு இருக்க மாதிரியே ஒரு ஃபீலிங். செத்து போன அவங்களுக்கு செவுத்துக்கு அந்த பக்கம் மனித குலம் இருக்குன்னே தெரியல. அவங்க எல்லாருமே இந்த மனித குலத்தை காப்பாத்துறதுக்கு தான் போராடினாங்க. அப்படி இருக்கும்போது செல்ஃபிஷா இப்படி ஒரு முடிவு எடுக்கிறது ரைட்டு தானா? இப்போதைக்கு ஹாஞ்சிக்கு இந்த ஒரு இனப்படுகொலையை தடுக்கிறதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்குது. அதை நம்ம இப்ப பண்ணியே ஆகணும். விட்டு அதுக்கப்புறம் அதை சரி பண்ண முடியாத தப்பா மாதிரி இரும்பா. அவளுக்கு அந்த டைம் பாத்தீங்கன்னா எல்லாருமே அவளை பார்த்துக்கிட்டு இருக்க மாதிரி தான் ஃபீலிங். ஜீனுமே சரி ஓகேன்னு ஒத்துக்குவான். அப்படியே கட் பண்ணி இப்ப காட்டுறாங்க. அதான் எல்லாம் தப்பிச்சு காட்டுக்குள்ள வந்தாங்களே, அதுக்கப்புறம் என்ன இருந்தாலும் பசிக்கும் இல்ல, அதனால காட்டுக்குள்ள சும்மா வெரைட்டியா சமைச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஆஞ்சி பார்த்துட்டு, டேய் ஒன்னா ஹெல்ப் பண்ணவாங்க, இல்ல வேற எங்கேயாச்சும் பார்த்துட்டு நில்லுங்க, ரெடியானவன புடிங்கி திங்கிற மாதிரியே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, என்னங்கடா லுக்கு, என்ன லுக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருப்பாளா. அப்ப மகத் பார்த்துட்டு, ஏண்டா நம்ம 2 குரூப்பும் மாத்தி வெட்டிக்கிட்டு சுட்டுக்கிட்டு கொண்டுகிட்டு இருந்தோம், இப்ப உட்கார்ந்து ஒன்னா சாப்பிட்டோம்னா நல்லாவாடா இருக்கு. ஆமா, நீங்க எங்க கூட சேர்றதுக்கு முதல்ல ரீசன் என்ன? எது உங்க மனசை மாத்துச்சு? நீங்க உங்க இறனை விட்டீங்கன்னா அவன் ஊரு பூரா அந்த டைட்டன்ஸை வச்சு மேஞ்சிட்டு வந்தானாலே சோழி முடிஞ்சு நீங்க ஆசைப்பட்டதெல்லாம் நடக்க போகுது. அப்புறம் எதுக்குடா இந்த முறப்பு வெறப்பு இந்த பில்டப்
பில்டப். எப்படி இருந்தாலும் பாரடைஸ் ஐலாண்ட் ஆளுங்க டெவில்ஸுங்க தான். நாங்களும் கஷ்டப்பட்டு கடைசி வரைக்கும் நின்று இறனையும் ஜீக்கையும் கான்டாக்ட் பண்ண விடாம ஆல்மோஸ்ட் தடுத்துட்டோம். ஆனா கடைசியில விட்டுட்டோம். ஆனா அதுக்கு நீங்களும் தானே ஹெல்ப் பண்ணீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே ஆஞ்சி பார்த்துட்டு கொஞ்சம் பொறுமை, நான் உங்களுக்கு தெளிவா எக்ஸ்பிளைன் பண்றேன். இவங்க யாருக்குமே இந்த உலகத்துல எல்லாரும் சாவணும், ஒரு இனப்படுகொலை பண்ணணும்னு ஆசை இல்ல. அதுக்காக தான் ஹெல்ப் பண்ண வந்திருக்காங்க. அப்படி இல்ல எரன் பண்றதுதான் சரி, அவன் பாட்டுக்கு எல்லாத்தையும் அழிச்சு தள்ளட்டும் அப்படின்னு நினைச்சிருந்தோம்னா இந்நேரத்துக்கு காட்டுக்குள்ள வந்து இப்படி லூசு மாதிரி சுத்திக்கிட்டு இருக்க மாட்டோம். புரியுதாடா மாங்காமா அப்படின்னு ஜஸ்டிஸ் எந்த பக்கம்னு இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குமேன்னு சொல்லுவான். ஜீனுக்கு கடுப்பாயிரும். ஜஸ்டிஸ் ஏண்டா ஏண்டா டேய், அத பத்தி எல்லாம் பேச உனக்கு என்னடா வாய் இருக்குது, எச்சி அருகதை இருக்குது, எதிர்த்து சண்டை போட்ட எங்களை கெட்டவங்கன்னு சொல்றியே, நீங்க தான்டா முதல்ல ஆளுங்களை அனுப்பி டைட்டன்ஸை வச்சு எங்க வால்ஸ் எல்லாம் உடைச்சு நிம்மதியா இருந்த வாழ்க்கையில புள்ளி வச்சு கோலம் போட்டது. நாங்க கஷ்டப்பட்டு சண்டை போட்டோம். எதுக்கு? டைம் நிறைய இருக்குது, போய் டைம் பாஸ் பண்ணிட்டு வருவோம்னா. எங்களை டைட்டன்ஸுங்க சாப்பிட கூடாதுன்னு தான்டா மண்டைய உடைச்சுக்கிட்டு இருந்தோம். இது எல்லாத்தையுமே டெவில்ஸுங்க மட்டும்தான் பண்ணுமாடா கிழட்டு மாங்கா. ஆளும் மண்டையும் பாரு, சட்டிய கவுத்துன மண்டைய வச்சுக்கிட்டு பேச்சாடா பேசுறேன்னு கடுப்பாவான். அந்த மகத்தை அப்பவும் விடல. ஏன் கண்ணுக்கு உங்களை பார்த்தா டெவில்ஸ் மாதிரி தான் தெரியுது. நாங்க இந்த பாரடைஸ் ஐலாண்டால தான் இந்த உலகத்துக்கே பிரச்சனைன்னு நினைச்சோம். நினைச்ச மாதிரியே நடந்துருச்சு. பாத்தீங்கல்ல உங்க ஆளுங்க என்ன பண்றாங்கன்னு. எல்லாம் உங்க தப்பு தான் அப்படிங்கிற மாதிரி குடிச்சுக்கிட்டே தெனாவட்டா பேசுவான். மத்தவங்க எல்லாம் வாய மூடிட்டு சைலண்டா இருப்பாங்க. பேசுமவனே பேசுன்னு. ஆனா ஜீனால அதை ஏத்துக்க முடியல. டேய் கிறுக்கு பாயில, நீங்க மட்டும் டைட்டன்ஸ் அனுப்பி செவுரை உடைக்காம இருந்திருந்தீங்கன்னா டைட்டன்ஸுங்க உள்ள வந்து எரனோட அம்மாவை அவன் கண்ணு முன்னாடியே சாப்பிட்டுருக்க மாட்டாங்க. அப்படின்னா அவன் கூட அவங்க அம்மா வாழ்ந்திருப்பாங்க. அவன் ஒரு நல்ல லைஃப் லீட் பண்ணிருப்பான். இந்நேரத்துக்கு இவ்வளவு பெரிய பஞ்சாயத்தே ஆயிருக்காது. நீங்க பார்த்த வேலையால தாண்டா இப்ப அவன் ரம்பிளிங்னு சொல்லிட்டு மொத்த உலகத்தையும் அழிக்க கிளம்பி இருக்கான். ஆரம்பிச்சது நீங்க எங்க கிட்ட வரீங்களான்னு கத்துவான். ஓ தம்பி, நீங்க அப்படி வரீங்களா? நீ 10 வருஷத்துக்குள்ள நடந்த மேட்டர் எல்லாம் பேசிட்டு இருக்க. வரலாறு மொத்தமா தோண்டி பாப்போமா? எல்டிஎன் ஆளுகெல்லாம் முன்னாடி என்ன பண்ணாங்க? மார்லே மக்களை பயங்கரமா கொடுமைப்படுத்தி கொன்னு, சொல்ல போனா அவங்கள நரகத்துல வச்சிருந்தாங்க. அவங்க பண்ணதெல்லாம் கொஞ்ச நஞ்ச வேலையா? கொடூரமான வேலைடா கொய்யாலமா. ஏன்டா கிறுக்கு பையில, இன்னும் எத்தனை நாளைக்குடா இந்த சப்ப கதையை சொல்லி சொல்லி எல்லாத்துக்கிட்டையும் பிளேடு போட்டுட்டு இருப்ப பூமர் அப்படின்னா அவன். இப்பதான் எனக்கு புரியுது, நான் ஒரு குழந்தை பையகிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன், உனக்கெல்லாம் இது புரியாது தம்பி அப்படின்ட்டு மாத்தி மாத்தி ஆர்கியூ பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. உடனே நம்ம ஹாஞ்சி கூப்பிட்டு, எப்பா கொஞ்சம் சண்டை நிப்பாட்டுங்கப்பா, 2000 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கதைய எத்தனை டைம்டா சொல்லி சொல்லி எனக்கு போர் அடிப்பீங்க, போதும்டா. ஜீனு நீ மட்டும் ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்க, நம்ம எல்லாம் ஏன்டா வாழ்றோங்கிற மாதிரி தான் இவர் நினைச்சிட்டு இருக்காரு. அவரை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு ஸ்டேஞ்சான டெவில்ஸுங்க தான். அவங்க மக்கள் எல்லாத்தையும் காப்பாத்தணுங்கிறக்காக நம்மளை கொல்ல வந்திருக்காரு. நாங்களுமே சில காலங்கள் உங்களோட நாட்டுல வந்து வாழ்ந்தோம். அப்படி இருக்கும்போது நம்மள எப்படி அவர் டெவில்ஸ்னு சொல்ல முடியும்? அது அவருக்குமே தெரியும் அப்படின்ன உடனே ஜீனு மூஞ்ச திருப்பிக்குவான். அந்த டைம் ஆனி பாத்தீங்கன்னா, உங்களால எரனை கொல்ல முடியுமான்னு கேப்பா. எல்லாத்துக்குமே ஷாக்கு. அது எப்படி பண்ணுவாங்க? திருப்பி திருப்பி கேட்ட உடனே மிகாஸ் அறந்துட்டு, கொல்றது மட்டும்தான் அவனை ஸ்டாப் பண்ற ஒரே ஆப்ஷன் இல்ல, அதுக்கு வேற ஏதாவது கூட யோசிக்கலான்னு உடனே, எனக்கு தெரியுமா நீ தான் சொல்லுவேன்னு, அதுக்காண்டி அவனை புடிச்சு பத்திரமா பொட்டிக்குள்ள பூட்டி வச்சுக்க போறியா அப்படின்னு அவன் கிட்ட சமாதானமா பேசினா கூட அவ்வளவு ஈஸியா இந்த விஷயத்தை அவன் விட்டுருவானா? வாய்ப்பே இல்ல அப்படின்னு உடனே ஆர்மிட் இருந்துட்டு, அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது, நாங்க எரன்ட்ட பேசுறதுக்கு முன்னாடி எதையுமே கன்ஃபார்ம் பண்ண மாட்டோம் அப்படின்னு உடனே, சரி ஓகே நீங்க அவன்கிட்ட பேசினதாவே வச்சுக்கங்க. நீங்க பேசியும் அவன் ஒத்துக்கல. அவன் இன்னும் கொல்லுவேனா கொல்லுவேன்ட்டு அவன் பாட்டுக்கு கொண்டுகிட்டே இருக்கான். இந்த உலகத்தை அழிக்காம விட மாட்டேன்னு கண்டினியூ பண்றான். அப்ப என்ன பண்ணுவீங்க? சொல்ல போனா அவங்களால எதுவும் பண்ண முடியாது. இங்க மார்லேவா இருக்க எல்லாருமே அவங்களோட ஹோம்லேண்டை ப்ரொடெக்ட் பண்றதுக்காக எரனை கொல்லலான்னு முடிவு பண்ணிருக்காங்க. கடைசியில வந்து நீங்க அவனை காப்பாத்துறதுக்காக எங்க கூட சண்டை போட்டுட்டு இருப்பீங்க. இது கண்டிப்பா நடக்கும். எப்படி இது செட் ஆகும்? நீங்களே யோசிங்க. நீ தான் சொல்லணும் மிகாசா, இதை எப்படி கொண்டு போறது? எனக்கு தெரியும் உன் வாழ்க்கையில எரனை விட ஒரு பிரீஷியஸான விஷயம் உனக்கு கிடையவே கிடையாது. அதனால என்ன ஒண்ணு மிகாசா கட்டுப்பாயி டக்குன்னு கத்தி எடுத்துருவான். என்ன நீ என்ன கொல்ல போறியான்னு கேட்டுட்டு தான் கத்தி எடுப்பான். இங்க இவளுமே டைட்டனாக ரெடி ஆயிட்டான். அதை பார்த்தா மத்தவங்க எல்லாத்துக்கும் பீதி ஆயிரும். ஆத்தாடி இவங்க ரெண்டு பேத்துக்கு சண்டை நடந்தாலே போதுமே இந்த மொத்த உலகம் அழிஞ்சிருமேன்னு. அதுக்கப்புறம் எனக்கு தெரியும் நீ எப்படி ஃபீல் பண்றேன்னு. எனக்கு தேவை எரனை ஸ்டாப் பண்ணணும், அவ்வளவுதான். மார்லே வார்க்க என்னோட அப்பா சாக கூடாது. அதுக்கு தான் இப்ப எனக்கு உன்னோட ஹெல்ப் வேணும். நீ எரனை கன்வின்ஸ் பண்ணி ஸ்டாப் பண்ணிட்டீனா அதுவே எனக்கு போதும். அப்படின்னா நம்ம ஃபைட் பண்ணணும்னு அவசியமே இல்ல. என்ன ஓகேவான்னு கேட்டவொடனே அவளுக்கு என்ன சொல்றதுனே தெரியல. ஏன்னா எரன் இவ பேச்ச கேப்பானா அப்படிங்கறது அவளுக்கே டவுட் தான். இருந்தாலும் அவ ஓகே நீர்வா. சரி வாய்க்கிலேயே சண்டை போட்டது போதும், சாப்பாடு ரெடி வாங்க சாப்பிடுவோன்னு ஹாஞ்சி கூப்பிடுவா. அப்படியே நைட் ஆகுது. இப்ப இன்னொரு பஞ்சாயத்து என்னன்னா, இவங்க போர்ட்டுக்கு போகணும். என்னதான் ஹார்ஸ நல்லா தூங்க வச்சு கூப்பிட்டு போனாலும் இங்க இருந்து போய் சேர 5 மணி நேரம் ஆகும். அங்க போனதுக்கு அப்புறம் தான் கியோமி இருக்காங்கல்ல, அவங்க அவங்களோட பிளையிங் போட் அங்க வச்சிருக்காங்க. எதுக்காகனா இந்த மாதிரி ரம்பிளிங் பண்ணும்போது அதை அப்சர்வ் பண்ணணும்னு. அது ரெடியா தான் இருக்குது. அதை யூஸ் பண்ணியே இவங்க ஃபவுண்டிங் டைட்டன்ட்ட போயிடலாம். உடனே கமாண்டர் மகத்து, நினைச்சேன் இந்த சம்பவத்துக்கு பின்னாடி கியோமி இருக்காளா, இரு கவனிச்சுக்கிறேம்மா. டே முண்டோம், என்ன பஞ்சாயத்து இப்ப போயிட்டு இருக்குது, நீ எதுக்கெல்லாம் ரிவெஞ்ச் எடுத்துக்கிட்டு இருக்க? ஃபவுண்டிங் டைட்டனை கண்டுபிடிச்சு அவனை ஸ்டாப் பண்ற
காப்பாத்துறதான் நம்ம வேலை. அதனால கரெக்டா எல்லாத்தையும் பண்ணணும். கண்டமேனிக்கு நம்ம ஏதாச்சும் பறந்துகிட்டு இருந்தோம்னா ஃபியூயல் இல்லாம மேல இருந்து கீழே விழுந்து சாக வேண்டியதான். அதனால சீக்கிரமாவே அவனை ஸ்டாப் பண்ணி ஆகணும். சரி, ஃபர்ஸ்ட் எரன் எந்த திசையில எங்க போயிட்டு இருக்கான்னு கேட்டா அது தெரியல. அப்படியே தெரிஞ்சாலும் நான் ஏன்டா ஓட்ட சொல்லணும்பா? எனக்கு எப்படியுமே மெயின்லேண்ட பத்தி எந்த ஒரு நாலேஜும் இருக்காது. அதனாலேயே நீ கண்டிப்பா ஏதாச்சும் சொல்லியிருப்ப. அதை வச்சுதான் அவன் டைட்டன்ஸ் எல்லாம் எந்த திசையில கூப்பிட்டு போகணும்னு பிளான் பண்ணிருப்பான். உனக்கு ஏதாச்சும் ஐடியா இருந்தா கெஸ் பண்ணு லூசு அப்படிங்கிற மாதிரி ஒரே பேச்சுவார்த்தை தான். அந்த டைம் எலனாட்டி ஹெல்ப் கேட்பாங்களா? அவ பாத்தீங்கன்னா நான் எதுக்கு உங்கள மாதிரி கேவலமான மாலேன்ஸுக்கு ஹெல்ப் பண்ணும் இயாலையெல்லாம் பா. அட லூசு, வாழ்வா சாவான்னு இருந்த உன் வாழ்க்கையை நாங்க தான் காப்பாத்தி கொண்டு வந்திருக்கோம். இப்பவும் நாங்க தான் டிசைட் பண்ணோம் நீ வாழணுமா சாகணுமான்னு. அப்படின்னு உடனே தெரிஞ்சு போச்சு அவ சாகருக்கு தயாரா இருக்கா அண்ட் ஆர்வமா இருக்கான்னு. ஆமா, நீ மார்லே கூட உங்க ஹோம்லேண்ட காப்பாத்தணும் தானே சண்டை போட்ட. அவங்க இப்ப ஒண்ணும் பண்ண போறது இல்ல. டைட்டன்ஸுங்க போய் ஏறி விளையாண்டு போகும். அப்ப ஓகேவான்னு தின்னுகிட்டே கேட்பான். அவ சைலண்டா இருப்பாளா? மௌனம் சம்மதம் அவளுக்கு அப்படின்னா ஓகே தான் போல. இதுல இன்னொரு மேட்டர் என்னன்னா இவளுமே எங்களை மாதிரி மார்லேன் தான் அப்படின்னு உடனே அங்க இருக்கவங்க எல்லாம் ஷாக் ஆயிருவாங்க. ஏன்னா எல்லாருமே இவளை எல்லியன்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. அதான் ஒரு ட்விஸ்ட். கார் டைட்டன் கடுப்பாயிரும். என்னன்னா லிபரியோல இவங்களை கூட்டு போய் குழிக்குள்ள தள்ளி விட்டால அத சொல்லிட்டு பொசுக்குன்னு கார் டைட்டன் பின்னாடி வந்து உனக்கு ஒரு சர்ப்ரைஸ், உன்னோட பாஸ்ட் எல்லாத்தையுமே நாங்க விசாரிச்சோம், ரொம்ப நல்லா இருந்துச்சு. நீ ஒரு பெர்ஃபெக்ட் நார்மலான மார்லேன் ஃபேமிலியில பிறந்தவ. ஆனா நீ ஒரு சின்ன நேஷன்ல இருந்து வந்தவ. அதுவும் அந்த நேஷனை அழிச்சது மார்லே தான் அப்படின்ட்டு போய் சொல்லியிருக்க. அதுவும் எப்போ ஜீக்க மீட் பண்ணதுல இருந்து. அப்புறம் என்ன, எப்படியாச்சும் ஃபேரி டெய்ல வர்ற பிரின்சஸ் மாதிரி ஜீக்கோட ஒன்னு சேர்ந்து இந்த உலகத்தை பிரின்சஸ் மாதிரி காப்பாத்தணும் அப்படின்ட்டு இவளே அவளை வச்சு ஒரு கதையை உருவாக்கினா. சூப்பர், உன் கதையெல்லாம் கேட்டு நான் இம்ப்ரெஸ் ஆயிட்டேன் பாலா. அதாவது அந்த கார் டைட்டன். அப்பதான் எலனா அந்த டைட்டனை தடவி கொடுத்துக்கிட்டே பேசுவா. உலகத்தை காப்பாத்தணும், இதை விட ஒரு ஸ்வீட்டான சூப்பரான வேர்டு இந்த உலகத்துல ஏதாச்சும் இருக்கா? வாய்ப்பே இல்ல. நீங்களும் மில்லியன் கணக்கில் இருக்க மக்கள் அங்க காப்பாத்துறதுக்காக எக்ஸைட்டிங்கான ஏகப்பட்ட ஐடியாஸ சொல்றீங்க. பரவாயில்ல, நிறைய வாந்தி எடுக்கிறீங்க, நல்லா தான் இருக்குது. ஆனா நீங்க பாஸ்ட்ல நடந்த எல்லா வெறுப்பையுமே வாஷ் அவுட் பண்ணிட்டீங்கன்னா எப்படி இருக்குமோ இப்ப அப்படித்தான் உங்க எல்லாத்தையும் பார்த்தா எனக்கு தெரியுது. ஆனா அதை அப்படியே விட்டா நல்லாவா இருக்கும்? அது என்ன ஏதுன்னு கொஞ்சம் தெளிவா பாத்துருவோமா அப்படின்ட்டு கதையை சொல்ல ஆரம்பிப்பா. என்ன கதையை சொல்லி எல்லாத்தையும் வெறுப்பேத்தி விட போறான்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.